என்னக்க காலங்காத்தாலே இந்த பக்கம்? அதான் நான் கேட்கணும் மாடே, காலங்காத்தாலே காமச்சக்கா வீட்டு பக்கம் என்ன பண்ணிட்டு கிடக்கா? எக்க எதுக்கு எடுத்தாலும் கோவப்படாதீங்க எக்க. என்ன காலங்காத்தாலே மாடோட வந்திருக்கீங்களே அதனால கேட்டேன். மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் மாடே. ஒரு மாடு ஓடி போயிடுச்சு, அதான் போய் பிடிச்சிட்டு வரக்காக போனேன். அப்படியே குடிச்சிட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கேன். ஓ அப்படியா? நீ என்ன காலங்காத்தாலே காமச்சக்கா வீட்டு வாசல்ல நின்றுட்டு கிடக்கா? உன் புருஷெல்லாம் எப்படித்தான் உன்னை விடுறானா? இப்படி காலங்காத்தாலே வெளியில ஊர் சுத்தி இருக்கு. எக்க உங்க வீட்டில் எப்படி எப்படி உங்க வீட்டில் விடியாவ வெளியில? நான் என்ன உன்ன மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு கிடக்கேன்? நான் வேலை தானே பார்த்துட்டு கிடக்கேன். வந்துட்டா உங்க வீட்டுல எப்படி விடியாவன்னு? இல்லைக்க, நீங்களும் காலங்காத்தால தானே வெளியே சுற்றிட்டு கிடக்கிய. வீட்டில் வேலை பார்க்கலாம்ல. அப்புறமா அந்த மாடுகளை கூட்டிகிட்டு வந்தால் சரியா போச்சு. இங்க பாரு, நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது. காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு வச்சுட்டு தான் மாடு மேய்க்கவே வந்திருக்கேன். உன்ன மாதிரி வீட்டை அப்படியே அந்த ஆளை போட்டுட்டு இப்படி ஊர் சோவார போகல. சரி சரி, கூல் கூல். எதையாச்சும் ஒன்று சொல்லுவா, கூழு பாலுன்னு. சரிக்க, நான் உள்ளே போகிறேன், நீங்கள் வாரியலா? நான் உள்ள வந்துட்டா மாடை யாரு கொண்டு போய் கட்டுவா? நான் மாடை கொண்டு போய் கட்ட போறேன், நீ போ. சரிக்க, அப்போ நான் உள்ளே போகிறேன். போ, காலங்காத்தால இப்படியே ஒவ்வொரு வீடா சுத்திட்டு திரி. நானும் காமச்சக்கா வீட்டுக்கு வரணும்னு தான் நினைச்சேன். நான் கொஞ்ச நேரம் சென்று வரேன். சரிக்க, அப்போ நான் போயிட்டு வரேன். போ போ. புச்சுக்கு புச்சுக்கு புச்சுக்கு. பைத்தியக்காரி எங்க உள்ளதோ தெரியல. சரி, நம்ம கொண்டு போய் மாடை கட்டிட்டு வருவோம். காமாட்சிக்கு ஏதோ பேசணும் இதை சொன்னாவ நேத்தே. நம்ம தான் எங்கேயும் வரவே முடிய மாட்டேங்குது. கொண்டு போய் மாடை கட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன ஏதுன்னு கேட்டுக்கலாம். இந்த அண்டாவை நல்ல விலைக்கு கழுவி எடுக்கணும். மேலேருந்து இறக்கி வச்சதோட சரி, இன்னும் ஒன்றும் பண்ணாமல் கிடக்கு. இவளுகிட்ட எப்போ இறக்கி கொடுத்து விளக்க சொன்னது? அப்படியே போட்டு வச்சிருக்காளுவ. சரி, அப்போ இன்னைக்கு இந்த வேலையை பார்க்க வேண்டியதான். இது ஒரு 4-5 பானையும் கிடக்கு. எல்லாத்தையும் எடுத்து விலைக்கு கழுவி ஒரு கவரை போட்டு மேலே வச்சிடணும். அப்போதான் நல்ல பத்திரமா இருக்கும். அட வா சின்ன பொண்ணு, என்ன இந்த பக்கம்? அது காலையிலேயே வந்திருக்கியே? சும்மா தாக்கா வந்தேன். நீங்க என்ன பண்ணிட்டு கிடக்கிய? நானா, இந்த அண்டா ஒரு 4 பானையும் கிடக்கு பாத்துக்க, பித்தாளை பொருள். அதை விலைக்கு கழுவி மேலே கவுத்தணும். அதான் எடுத்து வச்சுட்டு பார்த்துட்டு கிடக்கேன். எப்போ பார்த்தாலும் வேலை தான் பார்த்துட்டு கிடப்பீங்களாக்க? வேற என்னத்த செய்ய சின்ன பொண்ணு? வேலை இருக்குல்ல வீட்டில், அப்போ வேலையை தானே பார்க்க முடியும். சரி அதெல்லாம் விடுங்க. நேற்று ஏதோ பேசணும்னு சொன்னீங்க, அதனால தான் சரி என்ன ஏதுன்னு கேட்போமேன்னு வந்தேன். பிள்ளைகளுக்கு லீவ் விட்டாச்சு பார்த்தீங்களா, அதனால அவர்கிட்ட கொடுத்துட்டு வந்துட்டேன் நான் பாட்டுக்க. அப்படியா சின்ன பொண்ணு? சரி சரி உட்காரு. சொல்லுங்க காமாட்சக்கா, என்ன விஷயம்னு? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு. இந்த உமாவும் வசந்தியும் எங்கேயாச்சும் போறேன்னு ஒன்று சொன்னாவளா? இல்லையேக்க, அப்படி எதுவும் என்கிட்ட சொல்லலையே. உமாவை முந்தா நாள் கூட பார்த்தேன், அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலையேக்க. எங்கேயும் போகிறேன் வாரேன்னு எதுவும் சொல்லலையே. நேற்று பூரா அவள் நான் பார்க்கவே இல்லை. அதான் சின்ன பொண்ணு, நேற்று எங்கேயோ 2 பேரும் போயிருக்காளவு போல இருக்கு. நான் வெளியில் போகும்போது எட்டி பார்த்தேன், வீட்டு பூட்டி கிடந்துச்சு. அதான் என்ன ஏதுன்னு தெரில, 2 பேர் வீடுமே பூட்டி தான் கிடந்துச்சு. அதான் உன்ட்ட ஏதாச்சும் சொல்லியிருப்பாளுவலாம் என்னன்னு கேட்டேன். இல்லைக்க, எதுவும் என்கிட்ட சொல்லலையே. ஆனால் உமா எங்கே போனாலும் என்கிட்ட சொல்லிட்டு தான் போவா, இங்கே போகிறேன் சின்ன பொண்ணு, அங்கே போகிறேன் சின்ன பொண்ணு அப்படின்னு. இப்போ எதுவுமே சொல்லாமல போயிருக்கா. சரி விடு. நான் நேற்று ஒரு விஷயமா அங்கிட்டு போகலாம் பார்த்துக்க. அப்போ தான் உமா வீட்டை பார்த்தேன், பூட்டி கிடந்துச்சா. வர வழியில் பார்த்தேன், அங்கே வசந்தி வீடும் பூட்டி கிடந்துச்சு. அதான் சரி என்ன ஏதுன்னு தெரியலையே, எங்கேயும் வெளியே எதுவும் போயிருக்காவளா, இல்லை உடம்பு எதுவும் சரியில்லாமல் ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போயிருக்காவளா, ஒன்றும் தெரில. அவள் ஆஸ்பத்திரிக்கு போனால் தானே இப்படி சொல்லாமல் கொள்ளாமல் போவா. அதான் உன்ட்ட எதுவும் சொன்னாலா என்ன ஏதுன்னு கேட்டேன். இல்லைக்க, அப்படிலாம் எதுவும் சொல்லலை. அவளுக்கு உடம்பு சரியில்லாத மாதிரியும் தெரியலையே, நல்லா தானே இருந்தா. அப்படியா? அப்போ எதுக்கு அந்த பிள்ளைகள் எங்கே போச்சுன்னு தெரியலையே. சரி வரவும் நம்ம கேட்டுப்போம். அதான் உனக்கு எதுவும் தெரியுமான்னு கேட்குறக்காக கூப்பிட்டேன் சின்ன பொண்ணு. சாப்பிட்டியா நீ? சாப்பிட்டேங்க. இந்த பிள்ளை வீட்டில் தானே இருக்குது, அதனால எங்கள் மாமியா கிளவியே எந்திரிச்சு சீக்கிரம் சமைச்சிருது. அந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போனால் தான் எப்பயும் சீக்கிரம் சமைக்கும். இப்போ பிள்ளை வீட்டில் இருக்குது, சீக்கிரம் பசிச்சிருன்னு சொல்லிட்டு எந்த சீக்கிரம் சீக்கிரம் சமைச்சு வச்சிருது. அதனால் அந்த ஆளை நல்லா போடுன்னு நான் நல்லா சாப்பிட்டு வந்துடுறது. உனக்கு நல்ல வாழ்க்கை தான் சின்ன பொண்ணு. நீ சமைக்கவும் வேண்டாம், வீட்டில் வேலையும் பார்க்க வேண்டாம். ஓ மாமியாரை எல்லா வேலையும் பார்த்துருவாவ. ஆனால் இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா, நீயே எல்லாத்தையும் கற்றுக்கணும். உங்கள் மாமியாருக்கு பிறகு நீ தானே எல்லா வேலையும் பார்க்கணும். எக்க அதெல்லாம் பார்த்துக்கலாங்க. இப்போ அது இருக்குல்ல, அது பார்க்குறேன்னு சொல்லியிருக்கு, அதனால் அது பார்க்குது. அது மட்டும் இல்லைக்க, நான் மட்டும் இடையில போனேன்னு வச்சுக்கோங்க, இந்த வேலை பார்க்குறேன் அந்த வேலை பார்க்குறேன்னு, அவ்வளோதான். எங்கள் மாமியா கழுவி பத்திரகாலி ஆயிரும். அதுதான் சொல்லும் நான் ஒரு வேலையும் பார்க்க மாட்டேங்கிறேன்னு. ஆனால் வேலை பார்க்க போனால் நீ எதுக்கு இங்கே வந்தா, நீ ஏன் கிச்சன் பக்கத்தில் வந்தா, நீ ஏன் அங்கே வீடு தூக்குறா, நீ ஏன் வாசலை தூக்குறா அப்படின்னு கேட்டுட்டு கிடக்கும்.
ஆனால் நம்ம வேலை பார்க்காம சரி கிளம்பி இவ்வளோ இது சொல்லுதே வராதுன்றதே நம்ம போய் உட்காந்துன்னு வைங்க, அப்படியே வந்து என் மாப்பிள்ளை கிட்ட ஒரு ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விட்டு போயிடும். ஓ பொண்டாட்டிக்காரி இப்படியே உட்காந்தே இருக்காலையில ஒரு வேலையும் பார்க்காமன்னு சொல்லிடும். ஏன்னா என்னத்தை தான் செய்யன்னு தெரியல. இதுக்காகவே நான் காலையில் செஞ்சு வச்சோன்னே தின்ட்டு வெளியில் ஓடி வந்துடுறது. அதுவும் சரிதான். நீ சொல்றத பார்த்தா ரொம்ப கஷ்டம்தான் போலயே. ஆமாக்க, அதான் கிளவியோடலாம் நம்மளால குப்பை கொட்டவே முடியாது. அதனால தான் அது போக்கில் அதை விட்டுறது. அது வா கூப்பிட்டு ஏதாச்சும் சொல்லுச்சுன்னா செய்வே, இல்லைன்னா செய்ய மாட்டேன். அட வா வசந்தி. வாங்கம்மா மேடம், எங்கேயோ வெளியே போனீங்களாமே நேற்று? ஐயா அதுக்குள்ளே எப்படி இவளுக்கு தெரிஞ்சிச்சு? எப்படி தான் இவளுக்கெல்லாம் தெரியுதோ தெரியல. ஒரு விஷயம் தெரியாமல் செய்ய முடியுமா இவளுக்கிட்ட? ஒருவேளை இந்த உமா சொல்லியிருப்பாளோ? வாய்ப்பில்லையே. உமா நேற்று கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு போனதோட சரி, அவளை நான் ஏன் கண்ணிலே பார்க்கல. எங்கிட்ட இருந்து இவ்வளவு பார்த்துருப்பாளுவ. ஒருவேளை சொன்னாலும் சொல்லியிருப்பாளா இருக்கும். இப்போ என்னத்தை செய்ய? இவட்ட சொல்லுவோமா வேணாமா? சரி சொல்லுவோம். நம்மளும் 2-3 பீத்துனா தானே நம்ம வீட்லேயும் ஏசி இருக்குன்னு தெரியும். என்ன வசந்தி, எங்கே போயிருந்தேன் நேற்று? ஐயா அக்க, நான் எங்கே போகிறேன்? இந்த வெளியே கொஞ்சம் ஒரு வேலையாக போயிருந்தேன். அப்படியா? அதான் நான் நேற்று உங்கள் வீடு பக்கம் வந்திருந்தேன் பார்த்துக்க, ஆளை காணோம். அதான் எங்கே போயிருந்தா என்னன்னு கேட்போன்னு பார்த்தேன். அது ஒன்றும் இல்லைக்க, வெயில் ரொம்ப கொடுத்தது பார்த்தீங்களா? நேற்று காலையில் உமா வந்திருந்தா பார்த்துக்கங்க, ப்ளவுஸை தைக்க கொடுக்கறதுக்கு. அப்போ உமா தான் சொன்னால் இப்படி கணிக்கு ரொம்ப கட்டி கட்டியாக வருதுக்க உடம்பு பூரா, அதனால அவளுக்கு வெக்க சேரலை, நாங்கள் ஏசி வாங்கி மாட்ட போகிறோன்னு சொன்னான். நானும் அந்தால சியானாக்கும் வாங்கி மாட்டணும் அப்படின்னு சொன்னேன்னா, அதான் அவள் என் குழந்தைங்கிட்ட சொல்லியிருப்பா போல இருக்கு. அவர் நேற்று சாயங்காலம் அவிய வீட்டுக்கு ஏசி வாங்க போகும்போது எங்களையும் சேர்த்து கூட்டிகிட்டு போனார். ஆட அப்படியா? ஏசி வாங்கிட்டியே போலையே? ஆமாம் சின்ன பொண்ணு ஏசி வாங்கியிருக்கு. இன்னும் வந்து மாட்டுறதுக்குலாம் ஆள் வரல, வீட்டுக்கு தான் வந்திருக்கு. வந்து மாட்டி விடியேன்னு சொல்லியிருக்காரு, 2 நாள் ஆகுமா. அப்படியா? அப்போ ஓசிலேயே ஏசி போட்டாச்சு. யார் ஓசியில் ஏசி போட்டது? என்ன ஒன்றை மாதிரி நினச்சியோ? நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன், எங்கள் சொந்த பைசா கொடுத்து வாங்கியிருக்கோம் நாங்கள். அப்புறம் எதுக்குக்கா உமா மாப்பிள்ளையோட சேர்ந்து போனீங்க? நீங்களே போய் வாங்கியிருக்கலாம்ல? ஏம்மா அவனுக்கு தான் ஏசியை பற்றி கொஞ்சம் நல்லா தெரியும், எனக்கே வீட்டுக்காருக்கு அந்த அளவுக்கு அதை பற்றிலாம் தெரியாது. அதனால தான் சரி அவன் போகும்போது சேர்ந்து போனால் நல்ல ஏசியாக பார்த்து வாங்கலாமேன்னு போனோம். எங்களுக்குன்னு எல்லா பொருளுக்கும் அவனா காசு கொடுக்குறான். சரி வசந்தி கோவப்படாத விடு, அவள் ஏதோ தெரியாமல் பேசியிருப்பா. இதெல்லாம் நல்லா வாக்கா இருக்குது. சும்மா எதுக்கு எடுத்தாலும் எதை வாங்கினாலும் ஓசியில் வாங்கினேன்னு. அப்போ நாங்களாம் உழைக்கிற பைசாவை கொண்டு போய் குப்பையிலேயே கொட்டியோம். நாங்கள் எங்கள் பைசால தான் எல்லாமே வாங்குகிறோம். வெளியே பார்க்குறவங்களுக்கு அவரோட பைசால வாங்குற மாதிரி தெரியுமா இருக்கும். சரிக்கா விடுங்க, நான் ஏதோ தெரியாமல் கேட்டுட்டேன். இதுக்கு மேலே இப்படி பேசாத சின்ன பொண்ணு, எனக்கு பிடிக்காது. சரி அம்மா விடுங்க, உட்காருங்க. ஏசி எத்தனை டன் வாங்குனீங்க? 1.5 1? நீ எந்த காலத்தில் இருக்கா? 1.5 நமக்கு எப்படி தாங்கும்? 2 டன் ஏசி வாங்கியிருக்கு. அப்படியா? ஆமாம் சின்ன பொண்ணு, 1.5 டன் தான் வாங்குன்னு போனோம். அப்புறம் செல்வா தான் சொன்னால் அவங்க ரூமுக்கெல்லாம் 1.5 டன் பத்தாது மைனியோ, 2 டன் வாங்கி போட்டால் தான் நல்லா குழுன்னு இருக்குன்னா. அதான் சரி அந்தாலும் வாங்குறோம். 2 டன்னாவே வாங்கிடுவோம் சொல்லிட்டு 2 டன்னாவே வாங்கி போட்டாச்சு. ஆனால் அதை மாட்டுறதுக்கு தான் எப்போ வருவா அவ்வளோ தெரியலை. 2 நாளுக்குள்ளே ஆள் அனுப்பி மாட்டியோன்னு சொல்லியிருக்காவ. மாட்டுறதுக்கு வேற தனியாக காசு கொடுக்கணுமாமே. அப்படியாக்க? எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரவியை தானே அதெல்லாம் பார்த்தாவ, அதனால எனக்கு அதெல்லாம் தெரியாதுக்கு. ஆமாம், இவர் அப்படி தான் சொல்லிட்டு கிடந்தாரு. வந்து மாட்டுறவனுக்கு காசு கொடுக்கணும் போல, வரட்டும் வந்து பார்த்தா தான் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொன்னார். அப்படியா? சரி வசந்தியோ, சாப்பிட்டியா? எங்கக்க இவியலெல்லாம் வச்சுக்கிட்டு சாப்பிடியது? காலைல எழுந்திரிச்சு உப்புமா கிண்டினேன். இந்த பிள்ளைக்கு அவருக்கும் கொடுத்துருக்குது. நமக்கு தொண்டைக்குழியிலேயே இறங்கல அந்த உப்புமா. அந்த ஆளை போட்டுட்டு நான் பாட்டுக்கு நடந்து வந்துட்டேங்க. நீங்கள் என்னதுக்கா சமைச்சிய? நான் காலையிலக்கு பிள்ளைகளுக்கு தோசை தான் ஊற்றி கொடுத்தேன். அவளுக்குலாம் லீவு தானே, அதனால் உள்ளே கடந்து உறங்கிட்டு கிடக்காளுவ. நான் அதனால் இன்னும் எதுவும் செய்யலை. தோசையை ஊற்றி கொடுக்குறது தின்னாளுக, தின்னுட்டு மறுபடியும் போய் உறங்க ஆரம்பிச்சிட்டாளுவ. இனிமேல் தான் சமைக்கணும். அப்படியாக்க? நான் இன்னும் காலையிலேருந்து எதுவும் சாப்பிடலை பார்த்துக்கங்க. நான் வேணா உனக்கு தோசை ஊற்றிட்டு வரவா வசந்தி? சட்னியெல்லாம் இருக்குது. இல்லைக்க இருக்கட்டும், நான் அவியலை போய் கடையில் வாங்கிட்டு வர சொன்னேன். நான் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காவ. வந்ததுக்கப்புறம் நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறியேன். இல்லைன்னா நான் உங்கள் வீட்டில் சாப்பிட மாட்டேன்னா என்ன? அப்படியா? நீ கூட இங்கே வந்துட்டா, இன்னும் உமாவை ஆளையே காணாம பாரு. அவன் இன்னும் வரலையோ? அவள் வந்துருப்பான்ல நினச்சேன். அப்பாவை வராமல் எப்படி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு? நாங்கள் நேற்று வெளியில் போயிட்டு வந்தோம்னு. நான் நேற்று அந்த வழியாக தான் வந்தேன் கடைக்கு போயிட்டு. உங்கள் 2 பேர் வீடு போய் பூட்டி கிடந்துச்சா ஒன்று போல. அதான் என்ன எதுவும் தெரியலையே, 2 பேரையும் ஒன்றா வீட்டில் ஆளை காணமே, ஒன்றும் சொல்லலையேன்னு சொல்லிட்டு உன்னை கூப்பிட்டு கேட்டேன். அப்போ தெரியாமல் தான் கேட்டிருக்காவளா? நம்ம தான் உளறிட்டோமோ? என்ன வசந்தியோ? ஒன்றும் இல்லைக்க, சும்மா தான். உமாளுக்கு ஒரு ஃபோன் அடிங்க, வருவாள்ல? இருக்கட்டும், அவள் வீட்டில் வேலை இருக்குமா இருக்கும். வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வரும்போது வருவா. அதுவும் சரிதான்க்க. வசந்தி, ஏ வசந்தி.
என்ன இந்த மனுஷன் அதுக்குள்ள இங்க வந்து கத்திட்டு கிடக்காரு? எங்க உள்ளதான் இருக்கே, வாங்க. அறிவு இருக்கா வசந்தி உனக்கு? அதை வாங்கிட்டு வாங்க இதை வாங்கிட்டு வாங்கன்னு நீ பாட்டுக்கு வந்து இங்கே உட்காந்துருக்கா. ஏங்க ஏன் எதுக்கு இப்போ அழுத்தி கிடக்கிய? வாங்கிட்டு வந்தா வீட்டில் வைக்க வேண்டியதானே? அந்த ஆளை போய் ஆழ்ந்துருவேனா என்ன? வீட்டுக்கு தானே வருவேன். இங்கே இரு, அடிச்சு பல்லுகள் எல்லாம் உடச்சிருவேன் பார்த்துக்க. எப்போ போயிருக்கேன் நான் போயிட்டு வந்துடுறேன் வீட்டில் இருன்னு சொல்லிட்டு போயிருக்கேன். நீ பாட்டுக்கு இங்கே வந்து ஊர் சுற்றிட்டு கிடக்கியா? சிவனேசு விடு, இங்கே தானே வந்திருக்கா. வேற யார் வீட்டுக்குமா போனா? ஏக்கா உங்களுக்கு இவளை பற்றி தெரியாதுக்க. காலங்காத்தால அந்த உப்புமானு ஒன்று கம்மு மாதிரி கிண்டி வச்சிருந்தா, அதை போட்டு நானும் என் பிள்ளையும் திங்க முடியாமல் தின்னுட்டு கிடக்கோம். நாங்கள் தின்னு முடிச்சதுக்கப்புறம் சொல்லியா எனக்கு இதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் போய் எனக்கு ஏதாச்சும் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லியா. இப்போ எவ்வளவுக்கா இவருக்கு திமுரு இருக்கும். சரி சொல்லிவிட்டாலே நானும் போய் எதையாச்சும் வாங்கிட்டு வருவோன்னு போயிட்டு வந்து வீட்டில் பார்க்குறேன் ஆளக்காலாம். சியானாட்ட கேட்டதுக்கு காமாட்சியத்தை வீட்டுக்கு போயிருக்காவா அம்மான்னு சொன்னா. இங்கே வந்து பார்த்தா இங்கே வந்து நல்லா சொகுசாக உட்காந்துட்டு கிடக்கா. சரிப்பா விடு. வசந்தி, என்னக்க? போயிட்டு வாமா வசந்தி. போய் அவர் தான் ஏதோ வாங்கி வச்சிருக்காருன்னு சொல்றாருல, போய் சாப்பிடு போ. சரிக்கு, நான் அப்புறமா வரேன் என்னக்க. சரி வசந்தியோ, பார்த்து போயிட்டு வா. இந்த மனுஷனாலேயே மானமே போகுது. இங்கே வந்து எப்படி கத்திட்டு நிற்கிறாரு பாரு. சரி, நமக்கு சோறு தான் முக்கியம். முதல் வீட்டில் போய் சாப்பிடுவோம்.